அரசியல் நம்ம ரொம்ப அதிகமாக சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ரொம்ப ஆர்வமாக பேசக்கூடிய ஒரு விஷயமும் கூட. நம்ம என்னதான் ரொம்ப சர்வசாதாரணமா பேசினாலும், ரொம்ப ஆர்வமா இதை பத்தி நம்ம விவாதம்லாம் பண்ணினாலும், இந்த அரசியல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ மறுக்கிறோம். அது சரி, இந்த அரசியல் பண்ணணும், அரசியலுக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துல அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே இந்த அரசியலை பழகவோ அதை புரிஞ்சுக்கவோ மறுக்கிறப்போ, சாமானிய மக்கள் நாம எதுக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த அரசியல் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த இயற்கையுடைய ஒரு நீதி என்ன அப்படின்னா, இந்த அரசியல் தெரியாதவனை அரசியல் தெரிஞ்சவன் ஆட்டி வைக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த நீதி. அதனாலதான் சொல்றேன், இந்த காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானியன் கூட இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். நான் சாணக்கியர் சொன்ன மாதிரி, நம்ம ஒரு மக்கள் அறியாமையில இருக்கிற வரைக்கும் தான் அரசன் அதிகாரத்துல இருக்க முடியும். மக்களுக்கு அந்த அறியாமை இல்ல, மக்களுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மக்களுடைய இஷ்டப்படிதான் அந்த அரசன் இருக்கணும் அப்படிங்கறதுதான். சோ நாம இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள ஆள்றவங்களும் இந்த தலைவர்களும் அந்த அரசியல் பண்றவங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இருப்பாங்க. அதுக்காகவாது நாம இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். அதைத்தான் ஒரு அரசியலுக்கான ஒரு வேதமாக சாணக்கிய நீதி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நிமிடம் போலாம். இந்த மகத சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி சந்திரகுப்தனது குப்த பேரரச நிறுவன முயற்சி பண்ணப்போ, அந்த முயற்சியில இந்த மகதம் அவ்வளவு சீக்கிரம் வீழ்ந்துடலாங்க. அதாவது போர்க்களத்துல அந்த குப்த சாம்ராஜ்யத்தை எதிர்த்தது மட்டும் இல்லாம நிறைய முயற்சிகள் பண்ணி, நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி, அந்த என்னெல்லாம் பண்ணி அந்த ஒரு சந்திரகுப்தனுடைய இதை அன்செட்டில் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க உள்ளுக்குள்ளேயே இந்த சந்திரகுப்த மௌரியனுடைய அந்த படைகள் கலகலத்து போகணுங்கிறதுக்காக சில வதந்திகளை பறக்க விட்டாங்க. என்னன்னா, உண்மையில இந்த சாணக்கியருக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசை இல்ல. அவருடைய நோக்கம் பணம் தான். இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்ச பகுதிகள் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அவர் தான் பயன்படுத்திக்கிட்டாரு. சந்திரகுப்தனையே அவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இவங்களுடைய எண்ணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதைத்தாவது பணம் சம்பாதிக்கிறதான் இதுமே பண்றாங்க. இவங்க கைப்பற்றின பகுதிகளில் இருந்த செல்வத்தை பூரா சாணக்கியர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு வதந்தியை பறக்க விட்டு அந்த ஒட்டுமொத்த சந்திரகுப்தனுடைய கூடாரத்தையே ஒரு நம்பிக்கை இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற மாதிரியான வதந்திகளை பறக்க விட்டாங்க. இந்த வதந்திகளுக்கு கொஞ்சம் பலன் இருந்து அது படைகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விஷயம் சந்திரகுப்தனோட காதுக்கும் சாணக்கியரோட காதுக்கும் போச்சு. அப்ப சாணக்கியர் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது, ஒரு பால் எவ்வளவு பெரிய அண்டாவா இருந்தாலும், எவ்வளவு ஒரு பெரிய பாத்திரத்துல பால் இருந்தாலும், அதுல ஒரு துளி விஷம் கலந்தாலும் ஒட்டுமொத்த பாலும் விஷமாயிடும். ஆனா அதே விஷத்தை நாம சரியான இடத்துல சரியான அளவுல பயன்படுத்தும் போது அது ஒரு மருந்தாகும். அந்த மாதிரிதான் இதையும் நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் என்ன பண்ணாருன்னா, இப்ப இவருடைய உளவாளிகளை அந்த மகத நாட்டு மகத நாட்டு பிரிவுகளுக்குள்ள அனுப்பினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்களோ அதே அப்படியே மகத அமைச்சர்கள் செய்யறதா சொன்னார். உண்மையிலேயே மகத நாட்டுக்கு போர் புரிகிற அளவுக்கான பணம் கஜானாவில இல்ல. அதை பூரா அந்த அமைச்சர்களை எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்க சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, இந்த போர் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சந்திரகுப்தன் மேல தேவையில்லாத பழிய போடுறாங்க. உண்மையிலேயே ஒரு போர் அப்படின்னு வரும்போது இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. இந்த அரசனும் படை வீரர்களும் தான் மாட்டிக்கணும். அவங்களை காவு கொடுத்துட்டு இந்த அமைச்சர்கள்லாம் தப்பிக்க போறாங்க அப்படின்னு இந்த சாணக்கியர் அவரோட டீம் ஆஃப் ஸ்பைஸை வச்சு அந்த மகத சாம்ராஜ்யத்துக்குள்ள இந்த வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சார். இவர் எதிர்பார்த்தது அன்னைக்கு நடந்தது. நான் சொன்ன மாதிரி, எதிரியை போய் நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா அவனை நேருக்கு நேர் சந்திக்கணும். அவனை சந்திக்கிறதுக்கே நம்ம நிறைய தடங்கல்களை கடந்து போகணும். அந்த பாதையை நமக்கு ஈஸி பண்ணி கொடுக்க மாட்டான் எதிரி. நம்ம பாதை எவ்வளவு கஷ்டமாக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டமாக்குவாங்க. அவன் கஷ்டத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் அரசியல். அதை நம்ம ஜெயிக்கிறது, அதை கடந்து போறதுக்கு பேர் தான் நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய ராஜதந்திரம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ சாணக்கியர் அவருக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு ஆயுதத்தை அந்த மகத சாம்ராஜ்யம், அந்த மகத அமைச்சர்கள் பயன்படுத்தினாங்களோ அதே ஆயுதத்தை அவங்களுக்கு எதிராக திருப்பினாரு. இதுக்கு பேர் தான் அரசியல். நம்மள என்ன ஆயுதத்தை வச்சு தாக்குறாங்களோ அதே ஆயுதத்தை நாம அவங்கள திருப்பி தாக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல். அவங்க அரசியல் செய்யும் போது நாம அரசியல் செய்யாம இருந்தா
நம்ம வசனம் பேசிக்கிட்டு இருந்தா அது நம்மளுடைய முட்டாள்தனம். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஆயுதத்தை தாக்குறாங்களோ அதே ஆயுதத்தால அவங்கள திருப்பி தாக்கணும். அதைத்தான் இங்க சாணக்கியரும் செஞ்சாரு. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவனுக்கு சரிப்பா. ஒரு சாதாரண பொது ஜனம் எதுக்கு இந்த அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இப்போ இதுல சாணக்கியர் சொன்னது ஒரு வதந்தி, மகத சாம்ராஜ்யம் கிளப்புனது ஒரு வதந்தி. இந்த ரெண்டு வதந்தியிலுமே கொஞ்சம் உண்மை இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது இந்த ரெண்டு வதந்திக்கு நடுவுல இருக்கு. அந்த உண்மை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அரசியல் தெரியணும். ஏன் நம்ம அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ற அரசியல் என்னன்னு தெரிஞ்ச அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் யாரு நம்மள ஆளணும்னு நாம தீர்மானிக்க முடியும். நம்மளை யாரு ஆளணும்னு தீர்மானிக்கும் போதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு நன்மை வருது. அந்த நாடு நல்லா இருக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அப்போ அதுக்கு நாம அரசியல் பழகணும், புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நான் சொல்றேன், இவங்க பண்ற அரசியல் என்னன்னு தெரிஞ்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா யாரு சரியான ஆட்சியாளர்ங்கிறத நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். உலகத்துக்கே ஒரு அரசியல் வேதத்தை கொடுத்த நாம அரசியலை புரியாம அந்த அரசியல்வாதிகளால இந்த அரசியலால ஏமாந்து போற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு அப்படின்னு அந்த வேதத்தை தெரிஞ்சுக்காம நம்ம அலட்சியப்படுத்தணும்னா அதை விட பெரிய அறிவீனம் வேற எதுவுமே இல்லைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.